என்ன பாப்பா நைட்டி எடுக்க போகிறேன்னு சொன்னால் சோறு எதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்தா குக்கரில் ஆக்கி வச்சது நானே இப்போ தான் இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்டேன். அதுலேயும் இன்னும் நான் 3 பேருக்கு மேலே ஆக மாட்டேருக்குது. எதுக்கு மாதிரி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தேன்? அங்கே 2 மணி ஆயிடுச்சு. நைட்டி எடுக்க போகிறோம்ட்டு போனையே 2 மணி ஆயிடுச்சா? பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க அப்பா சரி போற வழியில் சாப்பிட்டு போய்க்கலாம், வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிரும்ல அப்படின்னு சொன்ன. அப்படி சரின்ட்டு வந்துட்டு வாங்கியது இல்லைங்கிற கடையும் எங்க கடைக்கிட்டே நிக்கவே இல்லை. அப்புறம் ஃப்ரூட்ஸ் சுகாஸ் ஸ்டேட்ஸ் வாங்கணும்ல, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டு ஆளுக்கு நெட்டா சிறுவலூர் வரைக்கும் வந்துட்டு ஆமா நம்ம சாப்பிடவே இல்லை இத்தனை நேரம் ஆகி போச்சு அப்படின்னு. அப்படியா அப்புறம் அங்க சிறுவலூர் ஹோட்டல் நிறுத்தி சாப்பாட்டு வாங்கி கொடுத்து வேலைக்கு லேட் ஆச்சாமா அவங்க அப்பாவுக்கு. அதனால எனக்கெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு மட்டும் 2 பார்சல் வாங்கிக்க அப்படின்ச்சு. நான் இங்கே சாப்பாடு இருக்குதுன்னு சொன்னேன். அவங்க அப்போ சரி குழம்பு இல்லையில இதில் குழம்பெல்லாம் கொடுப்பாங்கன்னு சாப்பிட்டுக்குங்க, நைட்டு அதை ஏதாவது தக்காளி போட்டு வணக்கி சாப்பிட்டுக்குங்க அப்படின்ச்சு. சரி வேலை மிச்சம். குழம்பு நைட்டு வச்சு அதை சூடு பண்ணியிருப்பீங்களாட்டிருக்குது. நான் செம்ம டயர்டு, நைட் சாப்பிடவே முடியல என்னால். தம்பி எனக்கு சோறுதிங்களீங்களா, எனக்கு சாப்பிட்லீங்களான்னு கேட்குறது எங்கேயும் தூரத்துலேருந்து யாரோ கத்தி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ டயர்டு. அப்புறம் நான் வேண்டான்ட்டுறேன், சூடு பண்ணி வைக்க சொன்னில்ல, போட்டு தீஞ்சு வச்சிருக்கிறேன். காலையில் இப்போ சாப்பிட்ற போது பார்க்குற பருப்பு தீஞ்சு கிடக்குது. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது, தீஞ்சு கிடக்குது. என்னென்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரசம், மோர், அப்புறம் சாம்பார் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். புளிக்குழம்பு ஒன்று கொடுத்துருப்பாங்களா இன்னும் குழம்பு. அப்புறம் ஒரு பொரியல், புடலங்காய் பொரியல், ஒரு அப்பளம். 90 ரூபா தனிநிலை. உங்கள் ஊரில் பார்சல் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க. ஒரு சில ஊரில் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க. 120க்கும் இருக்குது. ஆமாம், எங்களுக்கு தான் 90, 80 ரூபாய்க்கு இருந்துச்சு. அன்றைக்கி இளவரசன் நாமெல்லாம் போயிட்டு ஒரு கடையில் சாப்பிட்டோம்னா 120க்கு ஒரு துளி கூட டேஸ்ட் இல்லையிலோ. இது அந்த அளவுக்கு இல்லை. கடை குழம்பே எனக்கு பிடிக்கிறதே இல்லை இப்போல்லாம். அந்த ஒரே ஒரு ஹோட்டல், அன்புபவன் ஹோட்டல் தான் எனக்கு பிடிக்கும். அங்கே தான் டேஸ்ட்டாக இருக்குது. 2:30 ஆனாலும் பயங்கர பசி பிடிச்சிச்சுங்க. பசி ருசி அறியாதுல. ஆமாம், பசிக்கு ஏதோன்னு சாப்பிட்டுக்கலாம். நான் அந்த பருப்பு ஊற்றிங்கிற போது எனக்கு பருப்பு நல்லாக்கு தீச்சு வச்சுக்கிறீங்க. அதுதான் அவங்க அப்பா அப்படி வச்சு விட்டுட்டு மறந்துடுச்சு. அதை எத்தனை டைம் தான் சொல்லுவேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் மதிய உணவு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். நைட்டு XXL இருக்குது. யாருக்கெல்லாம் XXL ஃப்ராக் மாடல் வேணுமோ, ஜிப்பு வச்சதும் இருக்குது, ஜிப்பு வைக்காதும் இருக்குது. வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆமாங்க நண்பர்களே, நைட்டு வெரைட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்குதுங்க. வாங்க சாப்பிடலாம். பாய். வணக்கம் நண்பர்களே.